श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सह गणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्री श्री भगवत गीता की जय। श्रील प्रभुपाद की जय। ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு மறுபடியும் உங்களை இந்த பகவத்கீதை வகுப்புல சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. உங்க எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா, வணக்கம். போன கிளாஸ்ல வந்து நம்ம 6வது அத்தியாயம் 1ல இருந்து 6வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு வந்து 7ல இருந்து 14 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் பார்க்க போறோம். ஒரு நம்ம இன்னைய கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தொடக்கமாக எப்படி அந்த 6வது அத்தியாயத்தினுடைய அந்த முதல் போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படிங்கறதோட ஒரு சுருக்கமாக விரைவா பார்த்துட்டு அடுத்ததுக்கு போலாம். அதாவது இது வந்து விதிக்கப்படப்பட்ட கடமைகள், செயல்கள், கர்மாக்கள் அப்படின்னு சொல்லப்படுவது என்ன அப்படிங்கிறத கர்மயோகம் அப்படிங்கிற முன்னாடி அத்தியாயத்துல சொன்னார். சோ அதனுடைய தொடர்ச்சியாக தியான யோகம் பத்தி இதுல சொல்றார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அஷ்டாங்க யோகம் பத்தி சொல்றார் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இந்த விதிக்கப்பட்ட கடமைகளையும் பற்றற்று யார் செய்கிறானோ அவனே சந்நியாசி யோகி அப்படிங்கிறத சொல்லி இது வந்து தொடர்ந்து வருகிறது. அதாவது செயலற்ற தன்மை இருந்து விடக்கூடாது. சந்நியாசி என்பதற்காக இங்க வந்து செயல் இல்லாமல், அதாவது நம்முடைய பௌதிக வாழ்க்கை வந்து நம்மளுக்கு கடினமாக இருக்கிறது, நான் எல்லாத்தையும் திறந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்ற சந்நியாசம் கிடையாது இந்த சந்நியாசம். சந்நியாசம் என்பது என்ன? எதை துறக்க வேண்டும்? கர்மங்களின், அதாவது செயல்களின் பலன்களை துறக்க வேண்டும் அப்படிங்கிறது. சரியா? சோ அதைத்தான் இங்க விபரமாக சொல்ல போறார். இதுல ஸ்லோகங்களின் எண்ணிக்கை 47 இருக்கிறது. இது இன்னொன்னு சொன்ன உங்களுக்கு 6வது அத்தியாயம், அதாவது பகவத்கீதையின் முதல் பகுதியினுடைய கடைசி அத்தியாயம் இது. 18 அத்தியாயங்களும் மூன்று பிரிவாக 6 பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப முதல் 6 வந்து பகவத்கீதையின் தொடக்கமாக இருக்கும். எப்படி அப்படிங்கறத வந்து நம்மளை தயார்படுத்தும். 7 to 11 வந்து நமக்கு அதனுடைய சாரத்தை சொல்லும், அதனுடைய மெயின் விஷயம். அடுத்தது வந்து ஒரு எப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கறது இன்னும் விரிவாக சொல்லக்கூடியது கடைசி. சோ இப்படியாக இது வந்து இதுல என்ன முடிவாக வரும் இந்த அத்தியாயத்துல அப்படின்னு பார்த்தா, யோகி தபஸ்வி அப்படின்னு சொல்லப்படுது. தபஸ்வினா என்ன? தவம் செய்யக்கூடியவர்கள். தவம் வந்து என்ன அப்படின்னா, நாம் எதை துறந்து ஒரு காரியத்தை செய்கிறோமோ அதற்கு பெயர் தவம். அதாவது இப்போ ஒரு கஷ்டப்பட்டு ஒன்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுக்கு பிடிச்சது ஒன்ன கைவிடணும் அப்படின்னா தானே தியாகம்னு சொல்றோம். தியாகம் எது? தியாகம். நாம வந்து ஒரு காரியம், ஒரு பொருள் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா அது மற்றவர்கள் கேட்பதற்காக நம்ம வந்து கொடுத்து விடுகிறோம்னா அதை நம்ம தியாகம் பண்றோம் இல்லையா? சோ நமக்கு பிடிக்காதது கொடுக்கறதுக்கு பேரு தியாகம் கிடையாது.
அது இருக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு. அதுல வந்து எந்த விதமான தியாக உணர்வும் இல்லை. அதுவும் கொடுத்தல் தான், கொடுக்கிறோம். அதற்கு உண்டான ஒரு மதிப்பு இருக்கிறது. ஆனால் அதுல நம்ம மனசுக்கு வந்து ஒரு பற்று இருக்காது, பிடித்தம் அப்படிங்கிறது. சோ அப்ப நம்ம கொடுப்பதற்கு ஒரு உணர்வு நம்மளுக்கு, அதையோ கொடுக்கிறோமே அப்படின்லாம் இருக்காது. நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிற பெருந்தன்மையோட கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனதை தயார்படுத்த வேண்டியதெல்லாம் அதுல இருக்காது. சோ இதான் வந்து தவம் அப்படின்றது வந்து ஒன்றை தனக்கு இல்லாமல் விட்டு கொடுத்து ஒரு காரியத்தை செய்வது, அதான் தவம் அப்படிங்கிறது. எந்த காரியமே ஒரு தவமாக செய்யும் பொழுது நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறது. அதுதான் வந்து எல்லாமே தவம் தான் நாம் செய்வது அப்படின்னு சொல்றாங்க. சோ யோகி, சோ இருவரை விடவும் உயர்ந்தவன் பக்தன் அப்படிங்கிறது தான் இந்த தவம். இதுக்கு வந்து ஒவ்வொரு காரியத்திலயும் தவம் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட, இந்த தவம் மட்டுமே செய்து தபஸ்வியாக, யோகியாக, அஷ்டாங்க யோகம் செய்து அப்படி யோகியாக இருக்கக்கூடியவன் எப்படிப்பட்டவன், சந்நியாசி அப்படிங்கறதெல்லாம் பத்தி பேசுறார். ஆனா சந்நியாசியாகவும் யோகியாகவும் நீ இருந்தாலும் இருவரையும் விட உயர்ந்தவன் பக்தன் அப்படிங்கறதோட தான் இந்த அத்தியாயத்தினுடைய இறுதி முடிவு. இப்ப இதனுடைய பிரிவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யோகம் என்றால் என்ன அப்படின்றதுதான் நான் போன கிளாஸ்ல பார்த்தோம். முதல் 6 ஸ்லோகங்கள் 7-8 ஸ்லோகங்கள் எதை சொல்லும், யோகம் என்றால் என்ன அப்படிங்கறத விரிவா சொல்லும். அடுத்தது யோகி என்பவன் யார் அப்படின்னு சொல்லும். அப்புறம் யோக முறையில் முன்னேறுபவனின் நிலை என்ன, எப்படி யோகத்துல முன்னேறியே வருகிறான்னா அவனுடைய நிலை எப்படி இருக்கும்னு சொல்லும். அப்ப அவன் வந்து அந்த 8 அங்கங்கள் கொண்ட அஷ்டாங்க யோகம், அதன் இறுதியில அவன் எதை அடைவான் அப்படிங்கறதையும் சொல்லும். சோ அப்ப அதை அடைவதற்கு என்ன வேணும், சும்மா ஏறி போயிடலாமா? இல்ல. இப்போ நம்ம வந்து திருப்பதி மலை ஏறணும் அப்படின்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அது சும்மா முடியாது. அதற்கும் வந்து நம்ம தொடர்ந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் நடக்கக்கூடிய பயிற்சியாவது இருக்கணும். ஏறுவதற்கே பயிற்சி இருக்கணும் அப்படின்னு நடக்கக்கூடிய பயிற்சியாவது இருக்கணும் இல்லையா? இப்ப நமக்கு வந்து ஒரு ஹிமாலய யாத்திரை ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க, போறதாக இருக்கும். அப்ப போகணும் அப்படின்னா அந்த மலை ஏறுவதற்கும் அந்த அந்த தட்ப வெட்பத்துல நம்மை தாக்கு பிடித்துக் கொள்வதற்கும் நம்மளுடைய உடல் பலத்தை வந்து நம்ம அதிகரித்துக் கொள்ளணும். அப்ப நான் அந்த ஒரு எக்ஸசைஸ் வேணும் அப்படின்னு நம்ம பண்ணிக்கிறோம் இல்லையா, நம்மளை தயார்படுத்திக்கிறோம். ஒரு ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னா நம்முடைய உடல் பலத்தை நாம் வந்து மேம்படுத்திக் கொள்கிறோம். அது போல இந்த யோகம் செய்வதற்கு, யோகம் செய்து அதன் இறுதி இலக்கை அடையணும்னா என்ன பண்ணணும், அதற்கான வழி என்ன, ஒவ்வொரு அடியிலும் அதற்கு என்ன வேணும், மனதை கட்டுப்படுத்த வேண்டும். இப்ப வந்து நான் அன்னைக்கே சொன்னேன், கைக்கு இப்போ ஒரு ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு சொன்னா அது கை பலமாகும். அப்ப யோகம் தியானம் அப்படிங்கிறது எதற்கு பயிற்சி, மனதிற்கு பயிற்சி. இப்ப நம்ம இந்த கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு காலை ஆட்டி அதெல்லாம் பண்றோம்னா உடலுக்கான உடற்பயிற்சி. அப்ப மனதிற்கு பயிற்சி என்ன அப்படின்னா கட்டுப்படுத்துதல், புலன்களை கட்டுப்படுத்துதல் மனதின் பயிற்சி. மனதை கட்டுப்படுத்துவதுன்னா என்ன, புலன்களை கட்டுப்படுத்துவது. சரியா? இப்ப ஒரு ஆமை இருக்கிறது, அதற்கு தலை மற்றும் 4 கை கால்கள் உண்டு இல்லையா? 4 விஷயம். இப்படி நீங்க இப்படி ஒரு ஆமையை பாக்குறீங்கன்னா தலை ஒண்ணு இப்படி இருக்கும், 2 கை 2 காலு அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல 4மே காலு தான், ஓகே. அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு தனக்கு ஒரு அபாயம் வரப்போகிறதுன்னு தெரிஞ்சா உடனே 5ஐயும் உள்ளே வாங்கி கொண்டு விடும். அப்படியே ஏதோ ஒரு கல்லு கிடக்குற மாதிரி தான் எல்லாரும் போயிடுவாங்க. அதை வந்து அடிக்கணும் பிடிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம அதோட ஓடு இருக்குல்ல, கல்லுக்கு சமானமா தான் இருக்கும். சோ அது மிதிப்பட்டாலும் கூட அது வந்து தாங்கக்கூடிய சக்தி அதுக்கு நிறைய, அது ஒண்ணுமே ஆகாது. அதுக்கு வந்து என்ன சொல்றது, அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தையே தாங்கி கொண்டு இருக்கக்கூடியது அந்த கூர்மாவதாரமாக இருக்கக்கூடிய பகவான் கீழே அவர் முதுகுலதான் வந்து இந்த பிரபஞ்சமே சுற்றுகிறது அப்படின்றது பாகவதத்துல சொல்லப்படுகிறது. சோ அது போல அவ்வளவு சக்தி வாய்ந்தது அந்த ஆமை.
அதான் நீங்க சில கோயில்கள்ல வட இந்தியால பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு கோயில்கள்ல தென் மாநிலங்கள்ல எப்படி நந்தி இருக்கிறதோ, மூஞ்சூர் இருக்கும், எல்லாம் மயில் இருக்கும் வாகனங்கள், அப்படி இருக்க மாதிரி அங்க வந்து ஆமை வச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து அவ்வளவு ஒரு சிக்னிபிகன்ஸ். அதுக்குதான் நிறைய அதனுடைய வாழ்நாள் தான் அதிகமான வாழ்நாள் இருக்கக்கூடிய பிராணிகள்ல அதுவும் ஒண்ணு. அது போல மனதை கட்டுப்படுத்துவதற்கு இது பகவத்கீதையிலும் இதே உதாரணம் வருது பின்னாடி. மனதை எப்படி கட்டுப்படுதுன்னா, ஆமை எப்படி தன் கைகால்களை உள்ள இழுத்து கொள்ளுமோ அது போல இந்த 5 புலன்களையும் நாம் இழுத்து கொண்டு விட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மனதை கட்டுப்படுத்துவதற்கு அது சொல்லப்படுகிறது. அதனாலதான் அது இப்ப ஞாபகம் வந்தது, நான் சொல்கிறேன். அடுத்தது இப்ப நம்ம 6வது அத்தியாயத்துல முதல்ல இருந்து ஒரு சுருக்கமா உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆர்வம் என்ன அப்படின்றது. இது வந்து பூரா அத்தியாயத்தினுடைய சுருக்கமாக நான் இதை சொன்னேன். இப்படி இருக்க போகிறது, கடைசி வரைக்கும் மனதை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படிங்கிற வழிமுறைகள் ரொம்ப அருமையாக இந்த அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கும். தியான யோகம், தியானம் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதற்கு எப்படி எப்படி மனது, ஏன்னா தியானம் என்பது மனதுக்கு பயிற்சி. சோ அந்த மனதுக்கு எப்படி பயிற்சி கொடுக்க போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப பகவான் உபாசல தொடங்கி செயலற்றவன் வந்து யோகி சந்நியாசி ஆவதில்லை அப்படின்னு. எனக்கு இங்க கஷ்டமா இருக்கு அப்படிங்கறத நான் ஊரை விட்டு போயிடுறேன், வீட்டை விட்டு போயிடுறேன், நான் இதெல்லாம் திறந்து விடுறேன், அப்படி துறந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்வதெல்லாம் சாத்தியமே இல்லை. அப்படியாக நாம் திறந்து விட்டு போனால் நாம் சந்நியாசியும் இல்லை, யோகியும் இல்லை. செயலற்ற தன்மை சந்நியாசம் ஆகாது அப்படிங்கறத முதல் ஸ்லோகத்திலேயே தெளிவாக சொல்கிறார். சரியா? அப்ப எது வந்து துறவு, எது யோகம் அப்படின்னா பற்றற்று செயலாற்றுவது. செயலாற்றணும், ஆனால் பற்று அற்று செயலாற்றணும் அப்படின்னு. சோ சந்நியாசி அப்படின்னு சொல்லிக்கொண்டு செயற்கையாக அக்னிகோத்திரம் முதலான யஜ்ஞங்களில் இருந்து விலகுவது தவறு. உனக்கு செய்யப்பட, உனக்கு விதிக்கப்பட்ட இந்த யஜ்ஞங்களை நீ செய்ய வேண்டுமென்றால் நீ செய்தே ஆக வேண்டும். நான் வந்து அதுல இருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சந்நியாசம் வந்து உண்மையான சந்நியாசமா, ஒரு சும்மா ஒரு போலி சன்னியாசியாக இருந்து கொண்டு நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னா தவறு அப்படின்னு சொல்றாங்க. போலி, அதாவது நமக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கு கடமைகள். இப்ப வந்து உண்ணாவிரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போலி உண்ணாவிரதமும் இருக்கு, உண்மையான உண்ணாவிரதமும் இருக்கு. சில பேரால வந்து உணவை ஒரு வாரம் கூட கட்டுப்படுத்த முடியும், சில பேரால 5 நாட்கள், சில பேர் 3 நாட்கள், சில நேரம் 2 நாள், சில பேருக்கு 1 மணி நேரம் கூட பசி வந்து விட்டால் பொறுக்க முடியாதுன்னு இருக்கவங்க உண்ணாவிரதம்னு எப்படி இருப்பாங்க? பொய்யாக தான் இருப்பாங்க. உள்ள போய் எதையாவது குடிச்சிட்டு வந்துதான் இருப்பாங்க, உட்கார்ந்துப்பாங்களா இருக்கும். ஏதோ நான் அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லிட்டு ஏதோ சாப்பிட்டு, அதெல்லாம் அது போல தன்னை கட்டுப்படுத்த தெரியாமல், கட்டுப்படுத்தக்கூடிய பக்குவம் இல்லாதவன் தன்னை சந்நியாசி என்று சொன்னால் என்ன பண்ணிடுவாங்க ஈஸியா? நான் வந்து இப்ப இந்த யாகங்கள் யஜ்ஞங்கள்லாம் செய்ய வேண்டாம் தானே, ஒரு கிரகஸ்தனுக்கு உள்ள வேலைகளை நான் செய்ய வேண்டாம் தானே அப்படின்னு நினைத்து கொண்டு அதை கைவிட்டால் அது தவறு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நீ வந்து போலி சன்னியாசி, உனக்கு இன்னும் ஆசைகள் இருக்கு. அப்ப இந்த யாக யஜ்ஞங்கள் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து நீ விலக முடியாது, அதை நீ செய்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது. சோ அதற்காக நம் திருப்திக்காக அல்லாமல் பகவான் திருப்திக்காக வேலை செய்வதே பக்குவமான நிலை. அவனே சிறந்த யோகி சந்நியாசி அப்படிங்கிறார். ஆக்சுவலா நம்ம திருப்திக்காக செய்யப்படுகின்ற காரியங்கள் எல்லாம் மறுபடி நமக்கு அதிருப்தியை தான் கொடுக்கும். அது முக்கியமாக நாம புரிந்து கொள்ள வேண்டும். இது நீங்க ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலையும் இது பார்க்க முடியும். நம்முடைய திருப்திக்காக இப்ப வந்து ஒரு இடத்த சுத்தம் பண்றீங்கன்னே வச்சுக்கோங்க, உங்க உங்க அடுக்கலையே சுத்தம் பண்றீங்க, உங்க டேபிள சுத்தம் பண்றீங்க, உங்க திருப்திக்காக நல்லா சுத்தம் பண்ணிட்டீங்க. அப்ப திருப்தி அடைஞ்சிருவீங்களா? நாளை காலையில வந்து பாத்தீங்கன்னா அது எத்தனை நாள் தொடரும் சொல்லுங்க ஒரு இடத்துல? அப்ப வேற யாராவது எதையாவது கொண்டு வந்து வைக்கும் வரை அந்த திருப்தி இருக்கும். அதன் பின் என்னாகும்? ஓ திரும்ப வந்துருச்சே அப்படின்னு இருக்கும். அது அடுத்த முறை நீங்கள் சிறிதாக பாலையோ மோரையோ கொட்டி விட்டால் அந்த திருப்தி மறுபடி போய்விடும். சோ அதெல்லாம் ஒரு ஒரு நிலையான திருப்தி கிடையாது. அதான், அதாவது தன்னிலேயே திருப்தி அடைகிறவன்
பகவான் திருப்திக்காக காரியம் செய்கிறவன். பகவான் திருப்திக்காக காரியம் செய்யும் பொழுது அவனே சிறந்த யோகி சந்நியாசி அப்படின்னு சொல்றார். அடுத்தது செயலை துறப்பவன் எப்படி யோகி ஆக முடியாதோ, அதாவது புலனுகர்ச்சிக்காக இச்சையை துறக்காதவனும் துறவியாக யோகியாக முடியாது. அவனுடைய ஆசைகளை வைத்துக் கொண்டே இருக்கிறான். அப்ப எப்படி அவன் வந்து துறவியாக முடியும் அப்படின்னு சொல்றார். எப்படி வந்து செயலை துறந்த நான் செயல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா மட்டும் பத்தாது, நீ ஆசை இல்லாமலும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். இன்னொன்னு ஞான யோகத்தில் கூறப்படும் ஞானமும் யோக வழிமுறையில் கூறப்படும் புலனடக்கமும் கிருஷ்ண உணர்வில் தானாகவே வாய்த்து விடுகின்றன அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து ஞானமும் நம்மளுக்கு கிடைக்கணும், அப்புறம் புலனடக்கமும் கிடைக்கணும். இது ரெண்டும் எப்படி? அது ரெண்டுக்கும் நம்ம வந்து குதிரை ஓட்டணும் ரேஸ்க்கு, அதையும் போய் நம்ம அடையணும். என்ன? புலனடக்கம் அப்படிங்கறதையும் அடையணும். நம்ம எதுக்கும் ஆசைப்படக்கூடாது, கட்டுப்படணும்னு நம்ம யோசிக்கணும். இன்னொன்னு என்ன யோசிக்கணும்? நமக்கு வந்து ஞானம் நல்லா கிடைக்கணும், நிறைய படிக்கணும், நம்ம ஞானத்தை வளர்த்துக்கணும். இது ரெண்டுமே நம்மளுக்கு சித்திக்கணும். அப்படின்னா எதுல சித்திக்குது அப்படின்னு சொல்றார் அப்படின்னா, கிருஷ்ண உணர்வில் பகவானை நினைத்து நாம் செய்யக்கூடிய பக்தி விஷயங்கள் செய்யும் பொழுது இந்த இரண்டும் தானாகவே சித்திக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இது வந்து நடைமுறை உண்மை. அதாவது மிச்ச பயிற்சிகள் எல்லாமே செய்தால்தான் பலன். அத வந்து நீங்க இப்ப ஒரு யோகா கிளாஸ் போறீங்க, யோகா கத்துக்கிட்டு அதை நீங்க அன்னைக்கு கத்துக்கிட்டு வந்தீங்கன்னா பலன் கிடையாது. அதை தினமும் செஞ்சாதான் பலன். எப்படி ஒரு இடத்த சுத்தம் பண்ணிட்டு ஒரு நாள் சுத்தம் பண்ணா போதும்னு நினைக்க முடியாது. திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் சுத்தம் பண்ணணும். ஏன்னா திரும்ப தூசி வந்து படியும். அது போல நீங்க வந்து கிருஷ்ண உணர்வுல அப்படி இல்லை. நீங்க ஒரு கிருஷ்ண கதை கேட்டுட்டு வர்றீங்க அப்படின்னா கேட்டாலே பலன். கேட்ட மாத்திரத்துல நீங்கள் என்ன உணர்வை அடைந்தீர்களோ, இப்ப வந்து கிருஷ்ணரின் பிறப்பு கதையை கேட்டிருக்கீங்க. யசோதா மையா வந்து எப்படி அவரை வளர்த்தார், தேவகி எப்படி வந்து விட்டு கொடுத்தாள், தேவகி எப்படி ஏக்கப்பட்டாள் அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கீங்க. பாசுரங்கள் கேட்டிருக்கீங்க, பாகவத கதைகள் கேட்டிருக்கீங்க. அப்படின்னா கேட்டாலே பலன். அது வந்து நீங்க வீட்டுல கடைபிடிச்சாதான் இல்லை, அந்த கேட்ட மாத்திரத்துல அந்த 1 மணி நேரம் உங்களுடைய மனம் லயித்திருந்தால் அதுவே பலன். அதுவே உங்களுக்கு சுக்கிருத்தியை கொடுக்கும். அதுவே ஆன்மீகத்துல நீங்க எப்படி லேசா நீங்க உங்களோட டெம்பரேச்சர் வந்து நீங்க டெஸ்ட் பண்ணும்போது எப்படி மெர்க்குரி லைட்டா ஏறும், அது போல உங்களோட ஆன்மீக முன்னேற்றம் ஏறிக்கொண்டே வரும். அதான் சொல்றாரு பகவான் இன்னொரு இடத்துலயும், நான் என்னுடைய பக்தனை நான் கீழே விடுவதே இல்லை. அவன் கீழே இறங்க மாட்டான், அங்கே வேணாலும் நிப்பான், கீழே இறங்க மாட்டான். நீங்க உங்களுடைய சுக்கிருதி மேலும் மேலும் அது growth வந்து ரொம்ப மெதுவா இருக்கலாம், ஆனால் அதனுடைய வளர்ச்சி இருக்கும். அதனால அவன் வந்து வீழ்ச்சி அடைவதே கிடையாது அப்படின்னு சொல்ற. அப்ப இன்னொரு விஷயம் அடுத்ததுல என்ன சொல்றான்னா, யோகா ருருக்ஷு அப்படிங்கிறது வந்து அஷ்டாங்க யோகத்தை தொடங்கிய மாணவன். கர்மமே வழி அப்படின்னு யோசிக்கக்கூடியவன் யோகாரூட அப்படின்னு, இறுதிப்படியில் இருப்பவன் துறவே வழி அப்படின்னு நினைப்பான். 2 அப்ப யோகா ருருக்ஷு அப்படிங்கிறது வந்து அஷ்டாங்க யோகத்தை தொடக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவன் யோகா ருருக்ஷு அப்படின்னு. நீங்க 3வது ஸ்லோகம் படிச்சு பாத்தீங்கன்னா இந்த 2 வார்த்தைகள் இருக்கு, யோகா ருருக்ஷு யோகா ரூட அப்படின்னு. அதுக்கான அர்த்தம் இதுதான். அதாவது யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதின்னு 8 நிலைகள் இருக்கு இல்லையா, அந்த தொடக்க நிலையில் இருக்கிறது வந்து யோகா ருருக்ஷு. அவன் வந்து கர்மமே வழி. இது வந்து நான் கர்மம் செய்தாக வேண்டும். என்ன கர்மம்? யமம் நியமம்ங்கிற கர்மத்தை நான் கடைபிடித்தாக வேண்டும். நான் காரியம் செய்யணும். எப்படி நான் வந்து எனக்குன்னு கட்டுப்பாடுகள் இருக்கு, நான் எப்படி பிராணாயாமம் செய்யணும்னு இருக்கு, நான் என்ன உணவை உண்ண வேண்டும் அப்படின்னு இருக்கு, என்னுடைய ஆகார கட்டுப்பாடு, என்னுடைய பிராணத்தினுடைய கட்டுப்பாடு எல்லாம் நான் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கறது. அது கர்மமே. அந்த கர்மத்தை சரிவர செய்து கொண்டே வர வேண்டும் 8 அங்கத்திலையும். ஆனால் யோகா ரூட அப்படிங்கிற அடுத்த நிலை என்னன்னா, இறுதிப்படியில் இருக்கக்கூடியவன். அவன் வந்து அந்த தியானம் சமாதி தியானத்துல கடைசி இடம் வந்து 8வது அங்கம். இந்த 7 அங்கத்துல 8வது வந்து சமாதி அப்படிங்கிறது. அந்த 7வது என்ன? அந்த 8க்கு கீழே அடுத்தது இருக்கிறது தியானம். அந்த தியானத்துக்கும் சமாதிக்கும் இடையில இருக்கிறது துறவு.
அங்க துறந்து போனால் அங்க வந்து சமாதி நிலையை எட்டி விடலாம் அப்படிங்கிறது. சோ ஆரம்பத்தில் வந்து அவன் பலனை எதிர்பார்த்து செய்யப்படுவது போல தோன்றும். ஒவ்வொரு படியா போவான். அப்ப அந்த ஒன்றொன்றா அதுக்குதான் சொல்றாங்க, யோகா செய்யும் பொழுது சொல்லுவாங்க பாருங்க, நீங்க வந்து கண்ணை மூடிட்டு செஞ்சீங்கன்னா உங்க மனக்கட்டுப்பாடும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து அந்த யோகம் நமக்கு ஒரு அமைதியை கொடுத்து பக்திக்கு அந்த இந்த ஹடயோகம், கர்மயோகம், ஞான யோகம் எல்லாமே நம்மளை இறுதியில் பக்திக்கு எடுத்துட்டு போகும்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் இது. சோ அப்ப ஆரம்பத்தில் பலனை எதிர்பார்ப்பது போல நம்ம இந்த யோகங்களை செய்தாலும், இந்த யோகத்தினுடைய அங்கங்களை கடைபிடித்தாலும், இறுதியில் வந்து புலன் கட்டுப்பாட்டுக்கும் மனக்கட்டுப்பாட்டுக்கும் இது வந்து உதவும் அப்படின்னு. நம்ம வந்து ஒரு பலன் எதிர்பார்க்கிறோம், நமக்கு வந்து உடல் வந்து ஒரு ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும், அதற்காக செய்கிறோம் அப்படின்னா கூட புலன் கட்டுப்பாடும் மனக்கட்டுப்பாடையும் நம்ம உணரலாம். இப்ப நீங்க கேட்கிறவங்களே நிறைய பேர் ரெகுலரா யோகா செய்யறவங்களா இருப்பீங்க. அதுல மனக்கட்டுப்பாடு கட்டாயம் வரும். இப்ப வந்து ஒரு நல்ல யோகா பண்ணிட்டு அதுக்கப்புறம் உணவு கட்டுப்பாடு வேணும், நான் வந்து எப்போதுமே ஒரு அளவு சாப்பிடணும்னு நினைக்கிறேன், ஆனா பிடிச்சிருந்தா ஒரு அளவுக்கு மீறி நான் சாப்பிட்டுறேன், அந்த ஜாஸ்தியா சாப்பிடறத குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ யோகா கரெக்டா செஞ்சிருந்தோம்னா கிராஜுவலா நம்முடைய உணவு உட்கொள்ளும் அளவு கூட கட்டுப்பாட்டுக்கு வரும். அதை நீங்களே உணரலாம். சோ அது போல இந்த புலன் கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு கிடைக்கும். அடுத்த நிலை போகும்போது தியான நிலை, இறுதியான நிலை, மன இயக்கங்கள் நின்று விடுகின்றன அந்த தியான நிலை மனக்கட்டுப்பாடோட. இது வந்து என்ன பண்ணும், அது இறுதி கிடையாது, அங்கு கிருஷ்ணரை வந்து வைப்பதற்கு அது சாதகமாக இருக்கும். மனம் அமைதியாக இருக்கும் பொழுது வேறு சிந்தனைகள் மேல புலன்கள் மற்ற விஷயங்களுக்கு போகாமல் கிருஷ்ணரை நினைப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்றார். அடுத்தது, யோகத்தில் உயர்ந்தவன், தியான நிலை அடைந்தவன் என்று யாரை சொல்லலாம் அப்படின்றது அடுத்ததுல. அப்ப பலன் நோக்கு செயல்கள், பலனை எதிர்பார்த்து காரியம் செய்தல், புலன் இன்பத்தில் ஈடுபடுதல், இவை இரண்டையும் துறந்து ஆசைகளை துறந்தவன் எவனோ அவனே யோகத்தில் உயர்ந்தவன். தன்னுடைய இச்சைக்காக, தன்னுடைய புலனை திருப்திப்படுத்துவதற்காக காரியம் செய்யாதவன் யோகத்தில் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்ற. அடுத்தது 5-6ல மனம், நம்ம அது பார்த்தோன்னே போன தடவையே, மனம் எப்படி நண்பனாகவும் இருக்கிறது எதிரியாகவும் இருக்கிறது அப்படின்னு. அது ரொம்ப ஈஸியா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மனம் அப்படிங்கிறது என்ன, அதான் நான் பார்த்துட்டே இருக்கோம். இந்த யோகம்ங்கிறது மனத்துக்கு தான் பயிற்சி. இந்த மனம் என்னன்னா யோகம் செய்வதற்கு கருவி, அதை வைத்துதான் செய்யணும். சில சமயம் நம்ம கைக்கு வேணும்னா ஒரு பாலை வச்சு எக்ஸசைஸ் பண்றோம்ல, அந்த மாதிரி ஒரு கருவி அப்படின்னா டூல், அதை வைத்து கொண்டு, இப்ப வந்து ஒரு கேரட்டை வந்து சீக்கணும் அப்படின்னா ஒரு கருவி வச்சுக்கிறோம் கையில, அதுல வச்சு இப்படி பண்றோம். சோ அந்த கருவி என்பது ஒரு செயலை செய்வதற்கு உதவும். அப்ப இந்த தியானம்ங்கிற நிலையை நம்ம அடைய வேண்டும் அப்படின்னா இந்த மனம் அதற்கான கருவி. அதுக்குதான் நம்ம எல்லாத்தையும் பண்ணணும், ஜோடனை எல்லாம் பண்ணணும். அப்ப அந்த மனம்தான் நம்மளுக்கு அந்த அமைதியையே கொடுக்கும். சரியா? அப்ப மனம், இது வந்து யோகம் என்பதே மனம் சம்பந்தப்பட்டதுதான். சோ பள்ளி குழந்தை பள்ளி அதாவது பள்ளி அப்படின்னு பார்த்தாலே குழந்தையை பிரித்து விட்டு பள்ளியை மட்டும் பார்க்க முடியுமா? அது போல இந்த மனம் அப்படிங்கிறது வந்து யோகம் அப்படின்னு நீங்க யோசிக்கணும் அப்படின்னா மனதை தவிர்த்து விட்டு யோகத்தை பற்றி யோசிக்க முடியாது. அததான் இங்க சொல்றார். அதாவது இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் மறுபடியும் இன்னைக்கு நான் எடுத்தேன். அதே ஒரு ரிப்பீட்டா இருந்தா கூட முதல் பகுதியில இன்னைக்கு இந்த முதல் 6 ஸ்லோகங்களையும் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி, மனமே நண்பனும் எதிரியும் ஆவான்னு சொல்றாரு இல்லையா, நம்மளை தாழ்த்தியும் விடும் உயர்த்தியும் விடும். எப்படின்னா உயர்த்தி கொள்ள வேண்டும் நாம. அதாவது ஒரு முக்கியமா சொல்லுவாங்க, தேனியும் பார்த்திருப்பீங்க, ஈயும் பார்த்திருக்கீங்க. தேனி ஈ ரெண்டும் நம்ம பார்த்திருக்கோம். ஈ போய் எங்க உட்காரும்? ஓகே, இப்ப பலாப்பழம் நறுக்குறாங்க, வெட்டி விக்கிறாங்க அப்படின்னா அதுலயும் உட்காரும். அதுல எல்லாம் உட்கார்றத நம்ம பார்த்திருக்கோம். நம்ம நிறைய மிட்டாய் கடைகள்ல பார்த்தோம்னா அந்த ஸ்வீட்ஸ்ல அவங்க சரியா பராமரிக்கலைன்னா அதுல போய் உட்காந்துரும். ரோட்ல விக்கிறவங்க கிட்ட வந்து அது சரியா மூடப்படலைன்னா போய் உட்காந்துரும். கரெக்ட், அதுல உட்காரும்.
அதே போல நீங்க பூக்கடை, பழக்கடை அல்லது அது மாதிரில பாத்தீங்கன்னா தேனீ சுத்தும். மாலை கட்டி தொங்குச்சுன்னா அதுல அப்படியே தேனீ சுத்தும். இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த இந்த ஈயானது ஒரு காரியம் பண்ணும். அத வந்து தேனீ பண்ணாது. இதுக்கும் வந்து இனிப்புல பிரியும், அதுக்கும் இனிப்புல பிரியும். ஆனா தேனீ செய்யக்கூடிய அதாவது ஈ செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது, அதை வந்து தேனீ செய்யாது. என்ன தெரியுமா? இந்த ஃபில்த் மலத்துல அப்படின்னு சொல்ற கெட்டது இருக்குல்ல. மலத்துல உட்கார்ந்து. ஆமா, கரெக்ட். அந்த ஈ போய் மலத்திலயும் உட்காரும். அதே ஈ தான் நம்முடைய அது அது வந்து மனித மலமாக இருக்கலாம், மிருக மலமாக கூட இருக்கலாம். எல்லாத்துலயும் வந்து உட்காரும். அது எதை நாடுகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆனா தேனீ ஒருபோதும் அப்படி பண்ணாது. இயற்கை மதுவுக்கு தான் செல்லும் தேனீ. அது வந்து செயற்கையா மதுவை குடிச்சு போய் மது பண்ணாது. இங்க இருக்க உங்களோட ஸ்வீட் ஷாப்ல உட்காந்துட்டு போய் அங்க அதுல தேனை பருகி கொண்டு போய் வைக்காது. இயற்கையான தேனை தான் அது பருகும், மதுவைத்தான் பருகும். அதை கொண்டு தேன் செய்யும். ஆனா இது பிரயோஜனம் இல்லை. அது வந்து இப்படித்தான் வந்து கெட்ட விஷயங்களிலும் உட்காரும். அதே போல அதையும் நாடி போகும். அது ஆனா இருந்ததுன்னா அது அங்க போகும்லாம் சொல்ல முடியாது. இதுக்கு போகும், கட்டாயம் இங்க போகும். சோ இப்ப மனம் எப்படி நடந்து கொள்கிறது அப்படிங்கறத பொறுத்துதான் அது நல்லதோ தீயதோ. மனமே நண்பன். நல்லதுக்கு போனா நண்பன், தீயதுக்கு போனா எதிரி. அப்படின்னு நமக்கு தெரியணும். எதை நாடுவது? அப்ப எது நல்ல விஷயம், எது கெட்ட விஷயம்? புலனுக்கு இன்பம் கொடுக்க கூடியது கெட்டது, தாழ்த்தும் நம்மள. கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் நம்மளை உயர்த்தும். சரிங்களா? எனவே மனதை எப்படி பயன்படுத்த வேண்டும்னு நாம தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். மனதை வென்றவனுக்கு மனம் நண்பன். அது நான் அன்னைக்கே நம்ம பார்த்தோம். மனதை வெற்றி கொண்டு நம்ம கையில வச்சிருந்தோம்னா அது நண்பன், அது சொன்னது கேட்கும். ஆனால் மனதை கட்டுப்படுத்த முடியாம பின்னாடியே ஓடணும் அப்படின்னா, சொன்னதே கேட்கல, ஐயோ இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு கெஞ்சிக்கிட்டே கிடக்கும் நம்ம மனத்தை அப்படின்னா அது நம்மளுக்கு எதிரி. நம்மளுக்கு கடுப்ப நம்மள அப்படியே சோர்வாக்கிறாதா கடைசியா மனம்? ஐயோ இதுக்கு பின்னாடி எவ்வளவு சுத்துறது அப்படின்னு. அது போல கட்டுப்படுத்த இயலாதவனுக்கு மனம் மாபெரும் விரோதி அப்படின்னு சொல்ற. அடங்காத மனம் வந்து எப்படிப்பட்டது? அடங்காத காட்டுத்தீ போன்றதான் அடங்காத மனம். அது என்ன பண்ணும்? காட்டுத்தீ என்ன பண்ணும்? காட்டையே அழித்து விடும். அது போல அது ஆன்மாவுக்கு, இந்த அடங்காத மனம் ஆன்மாவுக்கு பெரும் பாதகம் செய்யும் அப்படின்னு. மாபெரும் விரோதி, ஆன்மாவுக்கு உயர்த்தவே உயர்த்தாது. ஆன்மா வந்து கொஞ்சமாவது இந்த பிறவியில ஒரு 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 ஸ்டெப்பாவது உயர்ந்துட்டு அடுத்த பிறவிக்கு போக வேண்டாமா? ஆனா மனம் கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் ஆன்மாவுக்கு பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறது. அடுத்தது 7, 8, 9 மூன்றும் வந்து ஒரு சிந்தனையாக வரக்கூடிய ஸ்லோகம். என்னன்னா, கட்டுப்பட்ட மனதை கொண்டவன், மனதை வென்றவன், அவனுக்குள்ள அறிகுறிகளை சொல்றார் அடுத்த மூன்றுலயும் அழகாக. என்னன்னா, அமைதியை அடைந்தவன் பரமாத்மாவை அடைந்தவன் ஆகிறான். இப்படியாக கட்டுப்பட்ட மனதை கொண்டவன் பரமாத்மாவையே அடைந்தவன் ஆகிறான் அப்படின்னு சொல்றார். இன்ப துன்பம், குளிர் வெப்பம், மான அவமானம், இருமைகளே கிடையாது அவனுக்கு. இந்த இருமைகள் நீங்க அந்த குளிர் வெப்பத்தை கூட விடுங்க. குளிர் வெப்பம் உடல் சம்பந்தப்பட்டது, அந்த கட்டுப்பாடு கூட விடுங்க. நீங்க இந்த மான அவமானம் இருக்கு, அது மனம் சம்பந்தப்பட்டது தானே. அது அந்த இருமைகள் அவனுக்கு கிடையவே கிடையாது. மானம் அவமானம் இரண்டும் ஒன்றுதான், அனைத்தும் சமம் அவனுக்கு. சோ ஞான விஞ்ஞான திருப்தாத்மா அப்படின்னு சொல்றார். அதாவது ஞானம் விஞ்ஞானம் இது ரெண்டும் பகவத்கீதையில ரொம்ப அழகான அர்த்தத்துல வரும். இதை நம்ம புரிந்து கொண்டுதான் அடுத்த படிகளுக்கு போக வேணும். இதை கிளியரா எடுத்துக்கோங்க. பொதுவாக நம்ம எப்படி நினைச்சுக்குவோம்? விஞ்ஞானம் அப்படின்னா சயின்ஸோ அப்படின்னு நினைக்கிறோம். அது கிடையாது இதுல. ஞானம்னா அறிவு அப்படிங்க, விஞ்ஞானம்னா சயின்டிபிக் நாலேஜ் அப்படின்னு நினைக்கிறோம். விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட அறிவு, விஞ்ஞானம்னா அறிவியல் அறிவு அப்படின்னு நினைக்கிறோம். அது இல்லை இங்க. இது என்ன அர்த்தத்துல வருது? விஞ்ஞானம் அப்படிங்கிற அந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு அர்த்தம் எப்படி அப்படின்னா,
ஞானம் அப்படிங்கிறது ஏட்டறிவு, விஞ்ஞானம் அப்படிங்கிறது வந்து அனுபவ அறிவு. சொல்றோம்ல, இப்ப தியரிட்டிக்கல் நாலேஜ், பிராக்டிக்கல் நாலேஜ்னு சொல்றோம்ல, அந்த பிராக்டிக்கல் நாலேஜ் தான் விஞ்ஞானம். அனுபவ அறிவு, உணர்ந்து கொள்ளக்கூடியது விஞ்ஞானம், அறிந்து கொள்ளக்கூடியது ஞானம். அப்படி புரிஞ்சுக்கோங்க. சோ திருப்தி உறுபவன், இந்த இந்த இரண்டிலுமே திருப்தி உறுபவன் யோகி. யோகி எப்படிப்பட்டவன் அப்படின்னா, இது ஒரு முக்கியமான அங்கம், அவனுக்கு முக்கியமான அடையாளம். அதாவது அறிவிலும் சரி, அறிந்து கொண்ட விஷயத்திலும் சரி, அனுபவ அறிவிலும் சரி, அனுபவித்து உணர்ந்த விஷயத்திலும் சரி, திருப்தியாக இருக்கக்கூடியவன் யோகி அப்படின்னு சொல்றார். அவனுடைய முக்கியமான தன்மை என்ன, அவனுக்கு என்ன அடையாளம்னா தன்னடக்கம். தன்னடக்கம் அப்படின்னா ஹியூமிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். பணிவு, தாழ்மையாக இருப்பான். அவன் பெரும் அந்த முக்கிய தன்மை அவனுக்கு வரும். இந்த ஞான விஞ்ஞான திருப்தாத்மா, இப்படியாக உணர்விலும் திருப்தியாக இருக்கக்கூடியவன் தன்னடக்கம் கொண்டவனாக வருவான் அப்படின்னு சொல்றார். அவனை பொறுத்தவரை கூழாங்கற்களோ, சாதாரண கூழாங்கற்களாக இருந்தா கல்லுலயே சிறந்தது. நம்ம வந்து அப்படிதான் நினைச்சுக்கிறோம், கல்லுனா ஒண்ணு. அதே இது வந்து ஸ்டோன்ஸ், பிரஷியஸ் ஸ்டோன்ஸ் நம்ம ரெண்டு வச்சிருக்கோம்ல. ஸ்டோன்ஸ் சொல்றோம், கல்லு, அது ஜல்லி கல்லும் சரி, சரளக்கல்லும் சரி, கூழாங்கல்லும் சரி, பாறாங்கல்லும் சரி, எல்லா கல்லும் கல்லுல சமானம். ஆனா அதே இது வந்து வைரம், வைடூரியம், பவளம், முத்து, அதெல்லாம் என்னது, பிரஷியஸ் ஸ்டோன்ஸ், நல்ல கல்லு. அதெல்லாம் வந்து விலை உயர்ந்த கல்லு அப்படின்னு நம்ம ரெண்டு வச்சுக்கிறோம். ஆனா இந்த திருப்தாத்மாவுக்கு கற்களோ தங்கமோ வைரமோ சமம் அப்படின்னு சொல்றார். சோ அனுபவ அறிவு முக்கியம் அப்படின்னு சொல்றார். ஏட்டறிவு நிரம்ப பெற்றவனிடமிருந்து ஞானம் பெறுவதை விட அனுபவ அறிவு பெற்றவன் அப்படின்றத உணர்ந்து அவனிடமே அறிவு பெற வேண்டும் நம்ம, அப்படிங்கறத நம்ம உணர வேண்டும். அதாவது கிருஷ்ண உணர்வில் வாழ்ந்து தன்னடக்கம், அமைதி, சமநிலை, பகவத் பக்தி இதையெல்லாம் ஈட்டியவன் ஞானம் மட்டுமல்ல விஞ்ஞானமும் பெற்றவன், அவனிடம்தான் அறிவு பெற வேண்டும் அப்படின்னு சொல்றார். இவற்றை அடைந்தவனிடமே, இதெல்லாம் அடைந்தவன் என்னென்ன அடைந்திருக்காம, தன்னடக்கம், அதாவது தன்னை உயர்ந்தவனாக கருத மாட்டான். தன்னடக்கம் அப்படிங்கிறது, நான் வந்து எவ்வளவோ தெரிஞ்சிருக்கலாம், அதனால எனக்கு இன்னும் தெரியணும் அப்படிங்கிற தன்னடக்கம். எனக்கு நான் 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 ஒரு அகந்தையோடு பேச மாட்டான் எங்க போனாலும். அது வந்து ரொம்ப கடினம். இப்ப வந்து ஒரு பாராட்டு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, சந்தோஷப்படாம எப்படி இருக்கிறது? சந்தோஷப்படத்தானே செய்வோம், எதிர்பார்க்க தானே செய்வோம் சந்தோஷத்துல இருந்து. அதாவது அந்த பாராட்டு எதிர்பார்க்க தான் செய்வோம், ஏன்னா அந்த சந்தோஷம் வேணும்னு. ஆனால் அந்த பாராட்டு, அதை ஏற்றுக்கொள்ள ஒரு பெரிய பக்குவம் வேணும். அதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை வந்து தலைக்கு கொண்டு போக கூடாது. இப்ப நீங்க அதாவது இதான் அனுபவ அறிவு கொண்ட ஞானிகள் அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னா, நீங்க பல இப்ப இஸ்கான் கோயில்கள்ல எல்லாம் பாகவதம் வகுப்புகள் நடக்குது. அதுல வந்து பெரிய பெரிய மகாராஜ் எல்லாம் பேசுவாங்க, பெரிய பிரபுஜிகள் எல்லாம் நிறைய பேசுவாங்க. அப்ப அவர்களை அறிமுகம் செய்யும் பொழுது அவர்களுடைய பெருமையை சொல்வது போல்தான் இருக்கும். அப்ப நீங்க எல்லாரும், உங்களுக்கு எல்லாம் வந்து வாய்ப்பு கிடைச்சால் கண்டிப்பாக அந்த பேச்சாளரை கவனித்து பாருங்க. இவ்வளவு பெருமையை ஒருவர் வாசிக்கிறார் அல்லது பேசுகிறார். இவங்க ஏன்னா அவர் ஒரு புது பக்தர், இந்த குழாமுக்கு வந்து அவர் தெரியாது அவரை பற்றி, அதனால் அவரை வந்து அறிமுகம் செய்கிறார்கள். அப்ப அவர் பேசுவதை நீங்கள் கேட்டு பாருங்க. பேசும் பொழுது அவரை கவனித்து பாருங்க, அந்த மகாராஜை கவனிச்சு பாருங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்னு. அது யாரையோ சொல்ற மாதிரி இருப்பாங்க, நம்ம தான் சொல்றாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. நான் ஒரு இடத்துல பார்த்தேன், நான் நினைக்கிறேன் அவங்க வந்து இந்த மகாராஜோட பேர் எனக்கு கரெக்டா மறந்து போச்சு. ஆனா அவர் எழுதின புக்கு வந்து த டிராவலிங் மாங்கா அப்படின்னு வரும், ஒரு ஒரு புக்கு. அது எழுதினவர். அவங்க படிச்சுக்கிட்டே போறாங்க அவரை பத்தி. அப்ப அவரை வந்து கைக்கு எட்டின தூரத்துலதான் அந்த படித்து கொண்டிருந்த பக்தர் நின்று கொண்டு படித்தார். அந்த பேப்பர் அப்படியே வாங்கி கசக்கி போட்டுட்டார். போதும், நீ இதை பார்த்தாதானே படிப்ப, போதும் அப்படின்னு சொல்லிட்டார்.
என் பெருமைகளை எனக்கு முன்னாடி இதுக்கு மேல நீ படிக்கவே வேண்டாம்னு சொல்லிட்டார். சோ அது போல நம்முடைய பெருமையை நாம் வந்து கேட்கும் பொழுது எந்த அளவுக்கு அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், அதை எப்படி நம்ம புலகாங்கிதம் அடைகிறோம் அப்படிங்கிறது வந்து ஆஹ் அஹ் அஹ் ரொம்ப முக்கியம். அது எப்படி அதுதான் நம்முடைய அடக்கத்தை நிர்ணயிக்கும். நம்மளுடைய மன வளர்ச்சியையும் பக்குவத்தையும் அது நிர்ணயிக்கும். நம்ம எப்படி இருக்கிறோம்ன்றது ரொம்ப கஷ்டம். அது போல கிருஷ்ண உணர்வை பற்றி பகவத்கீதையின் ஞானம் பற்றி கேட்க வேண்டும். இப்படியாக பக்குவம் பெற்றவர்களிடமிருந்துதான் அவர்கள் அடையக்கூடியது இது எல்லாமே. தன்னடக்கம் முதல்ல அடைவாங்க நல்ல பக்குவமான பக்தர்கள். அடுத்து வந்து அமைதி பெறுவார்கள். அப்படியே படபடன்னு பண்ண மாட்டாங்க. ஒரு ஒரு கிரைசிஸ், ஒரு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, இந்த நேரத்துக்கு இன்னும் ஒரு ஆர்டர் பண்ண இத்தனை பூக்கள் வரணும், வரல கோவிலுக்கு அப்படின்னா அதுக்காகவும் பதறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் டைம் ஆச்சு, இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு, எப்படி முடியும் அப்படின்னு பதற்றம் அடைகிறவர்கள். ஆனா அமைதியாக இருக்கக்கூடியவர்கள் பதற்றம் அடைய மாட்டார்கள். சோ அந்த அமைதி, அப்புறம் சமநிலை. யாரு, அதாவது இவர்கள் தான் நல்லா பிடிக்கும், எனக்கு இவங்க செஞ்சாதான் நல்லா இருக்கும், அவங்க செஞ்சா பிடிக்காது அப்படின்னு ஒரு பாரபட்சம் இல்லாமல் சமநிலையாக இருப்பார்கள். யாரு அதுக்காக சரியான வேலை செய்யாம ஒரு இன்னபிஷியண்டா இருக்காங்க யாராவதுன்னா அவர்களை ஏற்றுக்கொள்வதை நான் இங்கு சொல்லவில்லை. அங்கு வந்து சரியான விதத்தில் அவர்களுக்கு வந்து போதனை கொடுத்து படிப்பிச்சு நீங்க இன்னும் இதை எப்படி உயர்த்திக்கலாம் அப்படின்னு அதே தன்னடக்கத்தோடையும் அதே அமைதியோடையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அது வேற. அத சமநிலைன்னு நான் சொல்ல வரல. அதாவது ஒரு சிலரை வந்து ஏதோ ஒரு காரணமே இல்லாமல் ஒருவரை பிடிக்கும், ஒருவரை பிடிக்காது அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. அப்புறம் பகவத் பக்தி நிறைந்தவர்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட பக்குவமானவர்களிடமிருந்துதான் பகவத் விஷயங்களை கேட்க வேண்டும், பகவத்கீதையை கேட்க வேண்டும். அதான் அதுக்காக அறிவை நல்லா படிச்சுட்டாங்க, அர்த்தம் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கணுங்கிறத விட உணர்ந்து தெரிந்து இருக்கிறார்கள் பாத்தீங்களா, அவங்க கிட்டதான் கேட்கணும். எதை வந்து புலனடக்கம் பற்றி நம்ம ஒரு ஏட்டறிவா சொல்லிடலாம். ஆனால் அதை வந்து உணர்வு பூர்வமாக அதை அடக்கி பழகி பயிற்சி செய்திருப்பார்கள் இல்ல, பயிற்சி செய்து கொண்டும் இருப்பார்கள் இல்லையா, அவர்கள் கிட்டதான் கேட்க வேண்டும். அதான் சொல்றார். சோ இன்னும் முன்னேறியவர்கள் எப்படி தெரிவாங்க அப்படின்னா, நேர்மையான நலன் விரும்பிகளா இருப்பாங்க. அடுத்தவர்களுக்கு வந்து நலனைத்தான் விரும்புவார்கள், கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டோம். நலன் விரும்பிகளாக இருப்பார்கள். பாசத்துடன் நன்மை செய்வாங்க எல்லாருக்குமே. அவரோட அன்போடு அவர்களை வந்து தூக்கி விடுவாங்க. அவங்க வந்து இவங்க கொஞ்சம் நிறைய படிச்சுட்டா நம்மளை விட பெரியவங்களா இருவாங்கன்னு பார்க்கவே மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா, சொல்லி கொடுத்தால் அவன் முன்னேறி விடுவானேன்னு ஒரு ஆசிரியர் நினைக்க மாட்டார். அப்படித்தானே? தன்னிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பார் ஆசிரியர், ஒரு ஆசானாக இருக்கக்கூடியவர். அது போல இந்த தூய பக்தரும். ஆனால் இதுல எப்படின்னா எல்லாம் சம நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இல்லையா, ஒரே வயதாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த பகவானை பற்றி அறியக்கூடிய நிலையில வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நாம் இன்னைக்கு வந்து நீங்க நினைச்சுக்குவீங்க ஒருத்தருக்கு வந்து நம்ம கூட இருக்கவங்க பக்தி பண்ணவே இல்லை, அவங்களுக்கு தெரியவே இல்லைன்னு. நமக்கு அது தெரியாது. அவர்களுடைய பக்தி டார்மெண்ட் டிவோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டார்மெண்டா இருக்கலாம், அதாவது தூங்கி கொண்டிருக்கலாம் இப்போது. ஆனால் அது எழுச்சி பெற்றுவிட்டால் எந்த நிலையில் இருக்குன்னே தெரியாது. அவர்கள் வந்து நம்மை விட உயர்ந்தவர்களாக நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறோம், ஓரளவுக்கு பண்றோம். ஆனால் அவர்களுடைய பக்தி, அவர்களுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது, நேர்மையான ஒரு கண்ணோட்டத்தினாலும் அந்த சின்சியரிட்டி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவர்களுடைய ஆசை எப்படி பக்தி செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, பகவானுக்கு எவ்வளவு செய்ய வேண்டும்னு உயர்ந்த மனதோடு நினைக்கிறாங்களோ, அதற்கு தகுந்த போல எங்க வேணா போகும் அது. நமக்கு பின்னாடி நமக்கு நாள்ல வந்து பின்னாள்ல அவர்கள் பகவத் விஷயத்தை கற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக நமக்கு சிறியவர்கள் என்று அர்த்தமில்லை. என்று வேண்டுமானாலும் அவர்கள் வந்து எங்கேயோ போயிடலாம். அதுக்காக நான் ரொம்ப நாளா பகவத் பக்தியும் பண்ணிட்டு இருக்கேன், ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் பெரியவங்கன்னு நினைக்க முடியாது. அதான் சொல்றாரு. அதாவது பாசத்துடன் நன்மை செய்வோர்,
நேர்மையான நலன் அதனால் இது என்ன பண்ணுவாங்கன்னா, நலனைத்தான் விரும்புவார்கள். அவர்கள் நம்மை விட உயர்ந்து விடுவார்களோன்னு நினைச்சு, தன்னை அவர்களுக்கு செய்யும் நன்மையை குறைக்க மாட்டார்கள்ங்கிறதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள சொல்றேன். அந்த எண்ணமே இருக்காது. அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலா. எல்லா இடத்துலயுமே. சிறு குழந்தையாக இருக்கலாம். ஆனா, அது கொஞ்சமா ஒரு 1 வருடம் ஜெபம் செய்வதனால், அதனுடைய உயர்வு அதனுடைய பக்குவ நிலை இன்னும் ரொம்ப உயர்ந்து போகலாம். ஒருவருடைய பக்குவம் எப்படி இருக்கிறதுங்கிறத பொறுத்து தான் அவருடைய பக்தியினுடைய நிலையை நாம் சரியாக சொல்ல முடியும். அப்படி இந்த இந்த பாரபட்சமோ, இந்த பொறாமையோ, அடுத்தவங்க வந்துருவாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணமோ இல்லாமல் கொடுக்கக்கூடியவர்கள் தான் பக்தர்கள். அதான் சொல்றாங்க, இன்னும் உயர்ந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இந்த தன்மைகளை சொல்றார். நேர்மையான நலன் விரும்பிகள். நேர்மையான நலன், அதாவது ஒரு ஹிடன் அஜெண்டான்னு சொல்லுவாங்கல்ல, வேற ஒன்ன யோசிச்சுக்கிட்டு இதை பண்றது அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அது போல பாசத்துடன் நன்மை செய்வார். அவங்களுக்கு உண்மையாகவே நல்லது நடக்கணும்னு நினைச்சு செய்வாங்க. அவங்க இன்னும் நிறைய, அதாவது நான் என்னுடைய ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது என்னுடைய சிக்ஷா குரு எனக்கு ஒன்றுமே அறியாத நிலையில் நான் இருந்த பொழுதெல்லாம் எனக்கு பகவத் பக்தியை கொடுத்தவர். சொல்லி கொடுத்தவங்க அவங்க குடும்பமே. அப்படியாக இருக்கும் பொழுது நான் கொஞ்சம் கொஞ்சமா நானும் அவர்கள், நான் இது ஜப்பான்ல நான் இருந்த காலத்தில் அவர்கள் எனக்கு கொடுத்தாங்க. நான் 3 வருடம் ஜப்பான்ல இருந்துட்டு இந்தியா விட்டோம், மும்பைக்கு வந்துட்டோம். அப்ப நான் இங்கு வந்த உடனே இந்த பக்த சங்கத்துல கொஞ்சமா பகவத்கீதை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரி கிளாஸஸ் ஆரம்பிச்சேன். அப்ப அவர்கள், அந்த தம்பதியர், என்னுடைய சிக்ஷா குரு குடும்பத்தினர், அவர்களோட குழந்தைகளுக்கு நீங்க ஏதாவது ஆன்லைன் கிளாஸ் எடுத்தா எங்க பொண்ணையும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க. நான் அசந்தே போயிட்டேன். எப்படி உங்க குழந்தைக்கு நான் சொல்லி கொடுப்பதா? நான் நேத்து கத்துக்கிட்டவ பகவத் பக்தி விஷயங்களை நீங்க எத்தனை வருஷமாக எவ்வளவு பேரை பக்தர்களாக்கி உங்களுடைய ஒரு சங்கம் கிடைத்தாலே பக்தி வந்துவிடும். அப்படிப்பட்டவர்கள் நீங்க. உங்கள் குழந்தைக்கு நான் சொல்லிக் கொடுப்பதா? ஐயோ அப்படின்னு. இல்ல, என்ன இருந்தாலும் குழந்தை தானே, அதுக்கு நீங்க அவசியமாக நீங்க சொல்லிக் கொடுக்கணும்னு நான் அப்பதான் நினைச்சேன். எப்படி நினைக்கிறேன் நான், அதாவது இன்னும் ஒருவர் இப்பதான் நம்ம கிட்ட கத்துக்கிட்டவங்க, இவங்க கத்துக்குட்டி தானே அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லை. இந்த எண்ணம் அப்ப எவ்வளவு உயர்ந்தவர்களா தான் சொல்றேன். இன்னும் முன்னேறியவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கான உதாரணம். இந்த பாசத்துடன் நன்மை செய்வார்கள். அவங்க நல்ல நம்ம குழந்தை அதாவது நம்ம பாக்குறோம், இப்ப எல்லாம் பல தாய்மார்கள் இருப்பீங்க, பல தந்தைமார்கள் இருப்பீங்க. தாய்மார்கள் சமையல் செய்யும் பொழுது குழந்தைகளுக்கு நம்மள சொல்லிக் கொடுப்போம். ஆனா நம்ம குழந்தை நம்மளை விட நல்லா சமைச்சா சந்தோஷம் தானே படுவோம். அதே போல தந்தையாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம ஒரு சம்பாத்தியம் வாழ்க்கை முழுவதும் சம்பாதிப்போம். ஆனா நாட்கள் உருள உருள என்ன ஆகுறது, முன்னேறிய காலங்கள்ல நம்முடைய பையன் பெண்ணோ சம்பாதிக்க வரும் பொழுது, நாம எந்த காலத்திலயும் சம்பாதிச்சதை விட அதிகமாக இந்த குழந்தை சம்பாதிக்கும் போது என்னை விட உயர்ந்துட்டான் அப்படின்னு அப்பா நினைப்பாங்க. அந்த பெற்றவள், அந்த பெற்றோருடைய மனம் எப்படி இருக்கும்? தன்னை விட உயர்கிறது குழந்தைன்னா சந்தோஷப்படும் இல்லையா? அது போல அது நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்மளுக்கு அது சுலபமா இருக்கும். அதுவே மற்றவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது அவங்க நம்மளோட வந்துருவாங்களா அப்படிங்கறது ஒரு பொறாமை எண்ணம், ஒரு இது பக்குவம் இல்லாதவர்களுக்கு இருக்கும். ஆனால் இங்க சொல்றாங்க, பக்குவப்பட்டவர்களுக்கு முழுமையா பாசத்துடன் சொல்லிக் கொடுப்பாங்களாம். அங்க பொறாமைக்குங்கிறதுக்கு இடமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நடுநிலை கொண்டவராக இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. சமாதானம் செய்வோர், பொறாமை கொள்வோர், நண்பர்கள், எதிரிகள், சாதுக்கள், பாவிகள் எல்லாரும் ஒரே மாதிரியாக தெரிவாங்களா அவங்களுக்கு. இன்னும் உயர்ந்தவர்களுக்கு இவர்கள் எல்லோரும் ஒரே விதமாக தெரிவார்களாம். யாரெல்லாம்? ரொம்ப சமாதானமாக போகக்கூடியவர்கள், பொறாமையாக இருக்கக்கூடியவர்கள், நண்பர்கள், எதிரிகள், சாதுக்கள், பாவிகள், யாராக இருந்தாலுமே ஆகிய அனைவரையும் சமமாக நடத்துபவர் தான் இன்னும் உயர்ந்த பக்குவத்தை உடையவர் அப்படின்னு சொல்றாங்க.
அப்புறம் யோகியானவன் என்ன செய்ய வேண்டாம் அப்படின்றது 10வது ஸ்லோகத்துல சொல்றாரு. என்னன்னா உடல், மனம், ஆத்மா அப்படின்னு 3 இருக்கிறது இல்லையா? அதுல பரமனின் தொடர்பில் ஈடுபடுத்த வேண்டும் இது 3யுமே அப்படின்னு சொல்றார். உடலை எப்படி பயன்படுத்தலாம்? பரமனுடைய சேவையில சேவை செய்து உடலால நம்மால என்ன முடியுமோ அதெல்லாம் செய்யறது. போய் வந்து அங்க வந்து சந்தன் யாத்திரா அப்படின்னா சந்தனம் அரைச்சு கொடுக்கலாம். அங்க போய் பூ சேவா நடக்குது கோயிலனா பூ கட்டி கொடுக்கலாம். அப்புறம் அங்க வந்து பக்தர்களுக்கு சமையல் செய்யணும்னா காய் வெட்டி கொடுக்கறது அப்படின்னு எந்த விதமான சேவை இருக்கிறதோ அப்படின்னு மட்டும் இல்ல. இப்ப வந்து ஒரு உம் எப்படி எல்லாம் வேணுமாலும் சேவை செய்யலாங்க. இப்ப நான் ஒரு மூத்த பக்தரை நான் கண்கூட பார்த்தேன். வயசு முதிர்ந்தவர், ஆனாலும் அவருக்கு வந்து இப்ப நகர் சங்கீர்த்தன் எல்லாம் போறாங்கன்னா மைக் வச்சிருப்பாங்க, பெரிய ஸ்பீக்கர், அதை கொண்டு கூட தூக்கிக்கிட்டே ஒருத்தர் போகணும். அதை அந்த முதியவர் தூக்கி கொண்டு போகிறார். நான் வந்து அதை பார்த்து நான் வந்து அசந்து போனேன். இப்படி கூட இருக்க முடியுமான்னு. இளைஞர்கள் கையில கொடுத்திருக்கலாம் அவரு, ஆனால் அவர் வந்து தானே தூக்கிட்டு போறார். தான் அதை வந்து அந்த சேவை தனக்கு வேணும்னு நினைக்கிற உடலால செய்யக்கூடியது என்ன? பகவான் மேல உடலை பயன்படுத்தணும், உடல் சக்தியை பயன்படுத்தணும் அப்படின்னா சேவையில் ஈடுபடுத்துவது அப்படின்னு அதற்கான எத்தனையோ வழிகள் இருக்கு, செய்யலாம் அப்படிங்கிறது. அடுத்தது மனதை எப்படி பண்ணலாம்? தியானம் தியானம் பண்ணும், பகவானை பற்றிய தியானம், அந்த மனதை அதில் ஈடுபடுத்துவது. அப்புறம் ஸ்மரணம், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறது, சொல்லிட்டும் இருக்கிறது, ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்புறம் ஆத்மாவை எப்படி பண்ணலாம்? கிருஷ்ண பக்தியில் செலவழிக்கலாம், ஆத்மாவை ஈடுபடுத்துவது. அதாவது ரகசியமான இடம், தனிமை, மனக்கட்டுப்பாடு. அப்பதான் ஒரு ரகசியமான இடத்துல தனிமையில இருந்தால்தான் இந்த மனக்கட்டுப்பாடு வந்து சித்திக்கும், அப்பதான் கிடைக்கும் அப்படின்றது. அப்புறம் நிராசையோட இருக்கணும். அப்படின்னா என்ன? நிராசைனா என்ன? ஆசையை கைவிடுவது, ஆசை அற்று இருப்பது. அப்ப அதாவது யோகியானவன் என்ன செய்ய வேண்டும்னு சொல்றாரு இங்கெல்லாம். அதுக்காக நம்ம இப்ப வந்து ஜபம் செய்யணும் அப்படின்னா ஒரு சரியான இடத்தை தேர்ந்தெடுக்கணும். அது தனிமையில இருந்தா இன்னும் நல்லது. மற்ற விஷயங்கள் எல்லாம் இரைச்சல் நடந்துட்டே இருக்கு சுற்றிலும் அப்படின்னா அங்க உட்கார்ந்து ஜபம் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அங்க ஒரு நீங்க ஒரு சினிமா ஹாலுக்கு போயிட்டீங்க, அங்க பாட்டும் சத்தமும் வசனமும் கேட்கிறது, அப்போ உட்கார்ந்து ஜபம் பண்ண முடியுமா? முடியாது. சோ அது போல தனிமையான இடம் அப்படிங்கறதும் முக்கியம், ரகசியமான இடமாகவும் இருக்க வேண்டும். இதெல்லாம் யோகியானவன் இதெல்லாம் செய்து கொள்ள வேண்டும். அப்பதான் மனக்கட்டுப்பாடு கிட்டும். சரியா? அதுக்கெல்லாம் வழிவகுக்க, அதாவது அப்படி இருந்தாலும் ஜபம் செய்யறேங்கிறது இருக்கலாம், ஆனால் அது முழுமையாக இருக்காது. அதுல வந்து மனம் முழுமையாக லயிக்காது. அத பாதி கேட்கும் காதுல, அப்புறம் அது பாதி மனம் வந்தான் வந்து இந்த ஜபத்துல ஒட்டும். சரியா? அது போல இந்த நிராசை, ஆசையை கைவிட வேண்டும். அப்புறம் உரிமை உணர்வு இல்லாமல் இருத்தல் அப்படின்னா என்ன? எனது என்ற எண்ணம், உரிமை, என்னது, பொசசிவ்னஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. என்னுடையது, நான் நினைக்கிறது ஒன்று. அதாவது அகங்காரம் மமகாரம்னு சொல்லுவாங்கல்ல, 2 கேள்விப்பட்டிருக்கீங்களா? அகங்காரம்ங்கிறது நான் என்கின்ற தன்மை, மமகாரம் அப்படிங்கிறது வந்து எனது என்கின்ற தன்மை. நான்கிற திமிரு ஒண்ணு, எனது இது என்னோடது அப்படிங்கிற திமிரு ஒண்ணு. அதான் இங்க சொல்றாங்க உரிமை உணர்வு, என்னுடையது, நான், என்னுடையது, எனது அப்படிங்கிற எண்ணம். அப்புறம் இதுல வந்து தனிமையான இடத்துல போய் தர்பை புல்லை தரையில் விரித்து, இதெல்லாம் வழிமுறைகளாக சொல்றார். இதெல்லாம் கட்டாயமாக இருந்துதான் ஆகணுங்கிறது இல்ல. சரிங்களா? இப்படியாக இந்த அஷ்டாங்க யோகத்தின் படிகளில் நீ செல்லலாம்னு சொல்றார். அதாவது தர்பை புல்லை தரையில் பரப்பி, மான் தோல், மர உரி அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அது மாதிரி மான் தோல். ஏன் மான் தோல்னு சொல்றாங்கன்னா அது மென்மையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மான் தோலுக்கு மேல மென்மையாக ஒரு மஸ்லின் துணின்னு சொல்றோம் இல்லையா, அது போல ஒரு துணியை போட்டு அதை மறைத்து அதுக்கு மேல இந்த ஆசனம் அதிக உயரமாகவும் இருக்கக்கூடாது, அதிக தாழ்மையாகவும் இருக்கக்கூடாது. சரியான அந்த புனிதமான நிலையில் இருக்க வேண்டும், சரியான நிலையில். அப்படியாக இது 4வது. 5வது என்னன்னா அதன் மேல் ஸ்திரமாக அமரணும். அப்படி இப்படி டம்னு விழுகிற மாதிரி எல்லாம் உட்காரக்கூடாது, வாபிள் ஆகுற மாதிரி ஸ்திரமா உட்காரணும். அதுக்காக நம்ம எதுல நம்ம கம்ஃபர்டபுளா இருக்குமோ அப்படி உட்காரணும். அதுக்காக நம்மளால வந்து பத்மாசனத்துல உட்கார முடியாது அப்படின்னா அர்த்த பத்மாசனத்துல, அதுவும் கஷ்டமா இருக்குன்னா சாதாரண சமண கொட்டி உட்கார மாதிரி உட்கார்றது. அது போல அது மேல ஸ்திரமாக இருக்கணும்.
அப்படி உட்கார்ந்துக்கிறதுனால நம்மளுக்கு முதுகு நேர நிக்கல அப்படின்லாம் இல்லாம ஸ்திரமாக அமர வேண்டும். அப்புறம் மனம், புலன்கள், செயல்கள் அவற்றை கட்டுப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி யோகம் பயிலும் போது இதயம் தூய்மை பெறும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அடுத்த 2 ஸ்லோகங்கள் அதோட நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கலாம். உடல் கழுத்து நேராக இருக்கணும், நேரா இருக்கணும். அதுல வந்து இப்படி இப்படி பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இன்னொன்னு இது இது ஏன் உண்மைனா நீங்க பிராக்டிக்கலா பார்க்கலாம். சில சமயங்கள்ல நம்ம தூங்கும்போது கனவுகள் நிறைய வரும். அது எப்ப தெரியுமா கனவு நிறைய வரும்? இதை கவனிச்சு பாருங்க. நான் இது கொஞ்சம் உணர்ந்திருக்கேன், ஒரு இடத்துலயுமே படிச்சிருக்கேன். அதாவது தலகாணியில இருந்து தலை எப்படியோ விழுந்து வேற மாதிரி விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் கனவுகள் ஜாஸ்தி வரும். நேர சரியாக படுத்திருந்தோம்னா அவ்வளவு கனவுகள் வராது. நீங்க வேணா அது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. சோ அதனாலதான் இந்த சரியான போஸ்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யோகால அப்படின்னு சொல்றாங்க. ஒருமுகப்படுத்தி இருக்கணும் மனதை அப்படின்னா அந்த நேராக இருப்பது அவசியம். இன்னொன்று, நேராக இருந்தால் மனம் ஒருமுகப்படும். இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஹெல்ப். முதல்ல அதாவது முட்டையில கோழி இருந்ததா கோழியில முட்டை இருந்ததாங்கிற மாதிரி தான் இது. நம்ம ஒருமுகமா இருந்தோம்னா நம்ம ஸ்திரமா இருப்போம், ஸ்திரமா இருந்தோம்னா ஒருமுகமா இருப்போம். ஒருமுகப்படுத்த முடியும் நம்ம மனதை. இரண்டும் இப்ப நீங்க இந்த துருவன் என்ன மாதிரி ஒரு கால்ல நிக்கிற யோகாலாம் இருக்கு பாத்தீங்களா, இன்னொரு காலை வந்து இந்த கால்ல வச்சுட்டு ஒத்த கால்ல நிக்கிறதுன்னு. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, தூரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்கள் வந்து நேர பாத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதை பார்க்கும் பொழுது அந்த நம்ம ஒருமுகப்படுத்த முயற்சி செய்யும் பொழுது நமக்கு வந்து இங்க ஸ்திரம் கிடைக்கும். கரெக்டா? அது போல நம்ம ஒருமுகப்படுத்தும் பொழுது நம்மால் ஸ்திரமாக இருக்க முடியுது. அதே போல இங்க என்ன சொல்றாங்க சட்டம், ஸ்திரமாக இரு மனதை ஒருமுகப்படுத்த முடியும்னு சொல்றாங்க. சோ இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைந்தது. இது இருந்தா அது இருக்கும், அதுல இருந்து இதுவா இதுல இருந்து அதுவான்னு நம்மளால சொல்ல முடியாது. சோ அது போல உடல் கழுத்து நேராக இருக்க வேண்டும். இது நாசி நுனியை ஸ்திரமாக பார்க்க வேண்டும். இப்படி நாசி நுனியை பார்க்க வேண்டும் அப்படின்னா என்ன, கண்ணு அரையாக மூடியது போல இருக்கும். முழுமையாக திறந்து வச்சுக்கிட்டு நாசி நுனியை பார்க்க முடியாது, ஃபுல்லா மூடினாலும் ஒண்ணும் தெரியாது. சோ லைட்டா திறந்த மாதிரி அப்படி. சோ அந்த மாதிரி மூக்கு, நாசினா மூக்கு. சோ அப்படி மூக்கின் நுனியை ஸ்திரமாக பார்க்க வேண்டும். அப்படி இவ்வாறாக கிளர்ச்சியற்ற அப்படியே மனசு அப்படியே அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்காம சஞ்சலமற்ற அடக்கப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட மனதோடு பயமின்றி பிரம்மச்சரிய விரதத்துடன் கண்ட விஷயங்களையும் செய்யாம ஒரு கட்டுப்பாட்டுடன் இதயத்தில் உள்ள என் மீது தியானம் செய்தன். இது பகவான் சொல்றார், அதனால இப்படி சொல்றார். இதயத்தில் இருக்கிற என் மீது தியானம் செய் அப்படின்னு சொல்றார். இது என்னையே வாழ்வின் குறிக்கோளாக நிலைநிறுத்த வேண்டும். அப்படி இருக்கும்போது அப்படி நீ என்னை நினை அப்படின்னு சொல்றதுனால ஜபம் செய்யும் போது எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியலங்கிறதுக்காக விக்கிரகங்களை பாக்குறது தவறே கிடையாது, படங்களை வைத்துக்கொண்டு ஜபம் செய்வது தவறே இல்லை. ஆனாலும் எது வந்து ரொம்ப உச்சிதமான ஜபம் அப்படின்னா, மனதில் இருக்கிற அந்த பரமாத்மாவாக வீற்றிருக்கக்கூடிய பகவானை தியானித்து ஜபம் செய்வதுதான் மிகச்சிறந்த ஜபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஜபம் அப்படிங்கிறதை வந்து இந்த நாம ரூபமாக இருக்கக்கூடிய பகவானை நாம் ஜபம் செய்கிறோம். நாம ரூபமாக இருக்கிறார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு அந்த அக்ஷரங்கள்ல பகவான் இருக்காரு இல்லையா, அவரை தியானிக்கணும். அப்ப அவரை வந்து எங்கேயோ நம்ம அந்த அந்த வார்த்தையில அந்த நாமத்துல அவர் இருக்கார், அவர் நம்ம மனதுல இருக்கார் அப்படிங்கிறத நம்ம ரிலேட் பண்ணி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது போல என்னையே வாழ்வின் குறிக்கோளாக நிலைநிறுத்த வேண்டும் அப்படின்னு பகவான் சொல்றார் 14வது. இதோடு நம்ம இன்றைய நம்ம
ஸ்லோகம் 14 ஸ்லோகம் வரைக்கும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இதுதான் அதனுடைய முடிவு. அதுக்கு 15ல இருந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங் அடுத்த புதன்கிழமை நம்ம பார்க்கலாம். இதனுடைய பிரதிபலன் என்ன, இப்படியாக நீ தியானம் செய்தால் என்ன அப்படின்னு சொல்ல போறார். சோ இதனால நம்ம வந்து எப்படி நீங்க சீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா தொடரும், அடுத்த வாரம் நீங்க இதை பாப்பீங்கன்னு சொல்லுவாங்க. அது போல இப்படியாக நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்படிப்பட்ட இந்த தியானம் செய்தால், இப்படி நீங்கள் என்னை தியானம் செய்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்திலயும் சொல்ல போறார். அத அடுத்த வாரம் பார்க்கலாம். சோ இதோட இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ஸ்லோகம் படிக்க விட்டு போச்சு. ஆனாலும் ரொம்ப என்ன சொல்றது, சுவாரஸ்யமாக சென்றது நம்முடைய தியான யோகம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது சொல்றதுக்கு. நீங்களும் விரும்பி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப நன்றி இப்படி வந்ததுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு எல்லாம் நினைவுபடுத்தி வர முறை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நாளைக்கு பலராமர் ஜெயந்தி. கோயிலுக்கு பக்கத்துல நிறைய பேர் இருக்கீங்க, இதுல இருக்கவங்க அவசியம் போவீங்க. காலை 12 மணி வரை உபவாசம், அதுக்கப்புறம் சாப்பிடலாம் பகவானை நினைத்து கொண்டு. இதுதான் நல்ல தியானம் பண்ணுங்க. பலராமர் பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர், கிருஷ்ணரையும் வந்து காப்பாற்றக்கூடியவர். எப்போதுமே அவருக்காக நிற்பார். நமக்கும் அது போலதான் நம்ம பக்தியை காப்பாற்றி கொடுப்பார். பலம் பொருந்தியவர் பலராமர். நமக்கு பக்திக்கு பலம் வேண்டும்னு நாளைக்கு எல்லாரும் கண்டிப்பா பலராமர் மேல் தியானம் செய்யுங்க. ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. பகவான பாருங்க மாதாஜி. இருங்க காட்டுங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இருங்க 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 ஒரு நிமிஷம் காட்டுங்க. இன்னும் உங்களை போடல, வெயிட் பண்ணுங்க. நான் என்ன இது பண்ணி கொண்டுறேன் உங்களை. காட்டுங்க, போடுறேன். உங்க வீடியோ பாக்குறேன் இப்ப நான். காட்டுங்க. ஒரு நிமிஷம் மாதாஜி. காட்டுங்கம்மா. ஓகே ஓகே, வெயிட் பண்றேன். கேமரா திருப்பிக்கோங்க வந்துச்சு, காட்டுங்க. சூப்பர் மாதாஜி, ரொம்ப ஜெய் ஜெகநாத். ஓகே மாதாஜி, ரொம்ப 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 சந்தோஷம். தேங்க்ஸ். அற்புதம். சூப்பர் மாதாஜி, ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி காட்டினதுக்கு. எல்லாரும் பாத்தீங்களா? வரலட்சுமி பாருங்க. ஓ, வரலட்சுமி நோன்பு இருந்ததா உங்க வீட்டுல? அற்புதம் மாதாஜி, ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிருக்கீங்க. சூப்பர். சூப்பர் மாதாஜி. கிருஷ்ணர் பாருங்க மாதாஜி. கிருஷ்ணர் வச்சிருக்கீங்க, நல்லா இருக்காரு. அவருக்கும் சேர்த்து மகாலட்சுமியோட கிருஷ்ணரையும் சேர்த்து பூஜை பண்ணிருக்கீங்க. அப்படிதான் பண்ணும் மாதாஜி. சூப்பர், ரொம்ப சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஃபர்ஸ்ட் கிளாஸ், ரொம்ப சந்தோஷம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப சந்தோஷம். ஓகேமா, வேற யாராவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? முடிச்சுக்கலாமா? தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணாமா. ஹரே கிருஷ்ணா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ மாதாஜி. புதன்கிழமை பார்க்கலாம். ஓகேமா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணாமா. ஹரே கிருஷ்ணா.